என் இனிய இரத்த சொந்தங்களே, இரத்த உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க, என்னடா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்னு சொல்லி எக்ஸாம் பற்றி போட்டிருக்கு. என்னடா எக்ஸாம் பற்றி பேச போகிறோன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியமாக எக்ஸாம் பற்றி பேச போகிறதில்ல நான் இங்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் பேச போகிறது நம்ம சமூகத்து எதிர்காலத்தை பற்றி தான் இங்கே பேச சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம சமூகத்தில் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆவோ, ஐபிஎஸ் ஆவோ, இது மாவட்ட ஆட்சியர்களாவோ, உள்ள அரசோட உயர்ந்த பதவிகளில் எத்தனை பேர் இருக்காங்க? யோசிச்சு பாருங்கள். ரொம்ப 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 கம்மி. இது ஏன் என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வில் நம்ம முறையாக பங்கெடுத்துக்கணும். இந்த உயரிய பதவிகளை அடையிறதுக்கு மாநில அரசு நடத்தக்கூடியது தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலம் நடத்தக்கூடிய குரூப் 1 தேர்வு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லுவாங்க, அது வேறு. சரிங்களா? ஸோ அதை பற்றி நான் இங்கே விளக்க வரல. ஸோ நம்ம எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். எல்லாராலையும் பண்ண முடியுமா? இல்லை. யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ, தகுதினா என்னன்னு பார்க்காதீங்க, கல்வி தகுதி, அரசு நிர்ணயித்த தகுதி உடைய அனைத்து படித்த இளைஞர்களும் இந்த தேர்வுக்கு முறையாக விண்ணப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா விண்ணப்பித்தவர்கள் தான் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. விண்ணப்பிக்காததுக்கு வெற்றிக்கான சாவியே கிடையாது. கதவே மூடி போச்சு. சாவி இல்லை உங்ககிட்ட. எப்படி உள்ளே போவீங்க? போக முடியாது. சரிங்க சார், விண்ணப்பிச்சுட்டா கதவு சாவி போட்டு திறந்துட்டேன். திறந்து விட்டா உள்ளே கும்முன்னு இருட்டாக இருக்கும். கதவு மூடிடும். நமக்கு ஒன்றுமே புரியாது, இருட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் என்ன? அதுதான் நம்முடைய அறிவு, திறமை, தன்னம்பிக்கை. புரியுதுங்களா? ஸோ நம்முடைய அறிவு, திறமை, தன்னம்பிக்கை இதெல்லாம் சோதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த எக்ஸாம் உங்களுக்கு. இந்த முறை உங்களுக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறதால யாரும் தோன்ற வேண்டாம். ஏன்னா எக்ஸாம் எழுதுகிறோம், எல்லா எக்ஸாம்லும் பாஸ் பண்ண மாட்டோம். ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிறாங்க, 10th ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைப்பாங்க, குவார்டர்லி எக்ஸாம் இருக்கும், ஆஃப் எக்ஸாம், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து யாரும் பாஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. தட்டு மாதிரி தான் நம்ம சமூக மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க இன்னமும். நம்ம ஒன்றும் சரிங்களா? ஆனால் இது ஒரு வாய்ப்பு. ஆனால் தோல்விங்கிறது முடிவு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அது வந்து வெற்றிக்கான ஒரு முதல் படி, வெற்றிக்கான பயிற்சி. நம்ம ஏன் தோல்வி அடைஞ்ச நம்மளை நாமே கேட்கும் போது தான் நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறது நமக்கே தெரியும். சரிங்களா? நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோம், எந்த இடத்துல நம்ம நிதானமாக இருந்திருக்கணும், எந்த இடத்துல விழிப்புணர்வாக இருந்திருக்கோம், எந்த இடத்துல நம்முடைய திறமையையும் அறிவையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சுட்டி காட்டுற ஒரு இடம்தான் இந்த தேர்வு காலங்கிறது, போட்டித் தேர்வு காலம் அப்படிங்கிறது. என்னால் முடியுமா முடியாதெல்லாம் யோசிக்காதீங்க. முதல்ல விண்ணப்பிங்க, முழு முயற்சியோடு படிங்க. சரிங்களா? ஒரு விண்ணப்பம், ஒரு முயற்சி, ஒரு தேர்வு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒன்று இந்த தேர்வில் உங்கள் வாழ்க்கையை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் வெற்றி பெற்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இல்லைன்னா அடுத்த தேர்வு உங்களை தயார்படுத்துறதுக்கு இந்த தேர்வு உங்களுக்கு முன்மாதிரி பயிற்சியாக அமையும். ஒவ்வொரு தேர்வும் அப்படித்தான். சரிங்களா? தயவு செஞ்சு நான் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன், பெற்றோர்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். உங்கள் மகனோ உங்கள் மகளோ போட்டித் தேர்வுக்கு தயாராக விரும்பினால் தயவு செஞ்சு அவங்களை ஊக்கப்படுத்துங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. அவர்கள் எதிர்காலத்தை வந்து நல்லா அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு பெற்றோர்களிடத்துலையும் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் நல்ல விதமாக இருந்துச்சா நம்ம சமுதாயத்தை மாற்றோம். ஏன்னா சமூக முன்னேற்றங்கிறது அரசோ அரசியலோ கிடையாது, நிர்வாகத்திலையும் நம்ம இருக்கணும். சரிங்களா? நாளைக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே, உங்கள் மகனோ மகளோ இந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் உயர் அதிகாரி பதவிக்கோ, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ, இல்லை கவர்மெண்ட் ஒரு கல்வித்துறையாளரோ, அரசு செயலராகவோ போன்ற உயர்ந்த பதவிகளில் வந்து இருக்க முடியும். அப்போ தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு உதாரணமாகவே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா?
ஒரு அதிகாரி உங்க குடும்பத்தில இருந்து இருக்குன்னா, உங்க குடும்பத்துக்கு மட்டும் பெருமை இல்லங்க. இந்த சமூகத்துக்கே பெருமை. அவர பார்த்து இன்னும் 100 பேர் வருவாங்க. 100 1000 ஆகும், 1000 லட்சமா மாறும். சரிங்களா? இதுதான் சமூகத்துடைய மறுமலர்ச்சி. இந்த ஆண்டே நம்ம சமூகத்தில தகுதியான இளைஞர்கள் எல்லாரும் விண்ணப்பிக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா, நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு தேர்வுக்காக இல்ல. நம்ம விண்ணப்பித்தது ஒரு தேர்வுக்காக இல்ல. ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். நம்ம தேர்வ பத்தி பேச வரல அப்படின்ட்டு. நம்ம விண்ணப்பிப்பது ஒரு தேர்வுக்காக இல்ல. நம்ம சமூக எதிர்காலத்த உற்று நோக்கி நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம உருவாக்குறது ஒரு அதிகாரிய உருவாக்கல. ஒரு புதிய தலைமுறைய உருவாக்குறோம். நம்பிக்கையுடன் எழுவோம். துணிச்சலுடன் விண்ணப்பிப்போம். விடாமுயற்சியுடன் உழைப்போம். நம் சமூகத்தை உயர்த்தும் தலைமுறையை உருவாக்குவோம். கல்வி, தன்னம்பிக்கை, பொருளாதார முன்னேற்றம், உயர்ந்த அரசு பொறுப்புகள். இதுதான் நம்ம சமூகத்தில உண்மையான மறுமலர்ச்சிக்கான ஒரு அடித்தளம். சரிங்களா? இந்த அடித்தளம் உங்ககிட்ட இருந்து, படித்த இளைஞர்கள்ட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா, உங்களுடைய வளர்ச்சி, உங்க குடும்பத்துடைய வளர்ச்சி, உங்க குடும்பத்துடைய வளர்ச்சி, உங்க உறவுகளுடைய வளர்ச்சி, உங்க உறவுகளுடைய வளர்ச்சி, ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சி. இதுதான் சமுதாயத்துடைய மறுமலர்ச்சி. இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிங்க. உங்களுக்கு அடுத்து சில பதிவுகள்ல உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும், என்ன தேவைப்படுங்கிறத நான் அடுத்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு யாரும் விண்ணப்பிக்காம இருக்காதீங்க. தகுதி வாய்ந்த படித்த இளைஞர்கள் அனைவரும் முறையா விண்ணப்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இது உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் மிக எளிமையா புரிந்துக் கொள்ளக்கூடிய வகையில வடிவமைச்சு போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். சமூக மலர்ச்சிக்காக இல்லை, சமூக மறுமலர்ச்சிக்காக.